ஜாவாங்கிறது ஒரு பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கரண்ட் ஜாப் மார்க்கெட்டில் இதுக்கு வந்து லார்ஜ் டிமாண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம், சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜாவா வந்து யார் டெவலப் பண்ணாங்கன்னா ஒராக்கிள் பார்த்தீங்கன்னா 1995 இதை கிரியேட் பண்ணாங்க. இது வந்து மோர் தென் 3 பில்லியன் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா ஜாவாவில் மட்டுமே ரன் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜாவாங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். இது என்ன பண்ணுதுன்னா ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சரை வந்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கோடை வந்து மறுபடியும் ரீயூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறோம்னா அந்த ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட்டை வந்து லோயர் பண்ணுறதுக்கும் ஜாவா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜாவா வந்து நம்ம ஏன் வந்து யூஸ் பண்ணணும்? ஏன்னா இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ், ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் ஒரு செக்யூர்டு லாங்குவேஜ், ஒரு செக்யூர்டாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும், பவர்ஃபுல்லாக